ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்காங்க கைஸ். ரிச்சி ஸ்ட்ரீட் கூட சொல்லலாம். ஹலோ கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்து போக போகிறோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு தான் கைஸ் போக போகிறோம். ஸோ ஆமாம் கைஸ், ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 தெருவாக பிரிஞ்சிருக்கு. ஸோ அந்த 2 தெருவிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோன் ஸ்பேர் பார்ட்ஸ், ஸோ அந்த கடைகள்லாம் நிறைய விற்பாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபோனும் சீப்பாக ரெடி பண்ணி தருவாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இன்றைக்கி வேறு சாட்டர்டே, ஸோ எவ்வளோ கூட்டம் இருக்குது, எப்படி இருக்குது, ஸோ அங்கே உண்மையிலே சீப்பாக என்னன்னு சொல்லிட்டு நம்ம அங்கே போயிட்டு பார்க்கலாம். வாங்க கைஸ் போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்களா கைஸ், இவன் ஒருத்தன் பத்துன்னு இருக்கிறான் பார்த்தீங்களா, இவனை கூட்டின்னு போகலான்னு பார்த்தா இவன் அங்கே கோளாறு எதனா குத்துருவான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவன் இந்த கட்டிலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா படுக்கட்டும், நம்ம கிளம்புவோம். கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிந்தாரிப்பேட்டை, ஸோ அங்கே தான் இருக்குது ரிச்சி ஸ்ட்ரீட்டு. ஸோ எதிர்க்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பெரிய பில்டிங் இருக்குது பார்த்திங்களா, மல்டி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு எதிர்க்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தெருவு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டு தான், கலைஞர் ஐயா சிலை பார்த்திங்களா அங்கே இருக்குது. ஓகே, இதுதாங்க ரிச்சி ஸ்ட்ரீட்டு தெரு. ஸோ பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ, அரசினர் தோட்டம் மெட்ரோ. ஸோ அந்த மெட்ரோ வழியாக நீங்கள் இறங்கினீங்கனாலும் நீங்கள் இங்கே ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு வந்துடலாம். ஸோ நம்ம பைக் எங்கேன்னு தானே கேட்குறீங்க, ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பத்திரமா பார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதாங்க ரிச்சி ஸ்ட்ரீட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஃபோனுங்கெல்லாம் ரெடி பண்ணுற இடம். ஓகே, நம்ம அப்படியே நேராக போகலாம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டி பார்த்திங்கன்னா இங்கே விட்டுட்டு இருக்காங்க கைஸ். ஸோ சேஃபான இடம் தான். சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடையில் வந்து பார்த்திங்கன்னா கேமரா இருக்குது, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, நம்ம குயிக்காக ஸ்ட்ரீட்டை ஒரு வியூ போயிட்டு வந்துடுவோம் கைஸ். இங்கெல்லாம் வந்து பார்த்திங்களா நம்ம அந்த செல்ஃபோன் கேமராவா, ஸோ ட்ரைபேட்ஸ் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஃபோன் பவுச், அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிங் லைட் இருக்குது பார்த்திங்களா. ஓகே, இந்த மாதிரி ரிங் லைட்டு, சின்ன ஃபேனு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்கும். நம்ம அப்படியே நேராக போவோம் கைஸ். பார்த்தீங்களா, சனிக்கிழமைன்றதுனால மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தெருவில் கம்மியாக இருக்குது. ஸோ இதுக்கு பக்கத்தில் ஒரு எலக்ட்ரானிக் ஹப்பு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஓகே, நம்ம அங்கேயும் போவோம். இந்த கொசு பேட்டரில் கூட வைக்கிறாங்க பார்த்தீங்களா கைஸ் வெளியே, அதெல்லாம் யார் வாங்குவாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ மெயினான தெரு வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயும் நம்ம போகலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, கடைங்களும் நிறைய. வெளியே வந்து பார்த்திங்கன்னா கைஸ் ஜெப்ரானிக் ஸ்பீக்கர் பாக்ஸ். ஓகே, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிவி ஐட்டமா அதெல்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு கடை. வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்கா ஸ்பீக்கரில் வச்சு செட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஹலோ ஹலோன்னு. இந்த ஒரு இடம் பார்த்தீங்களா கைஸ், சிசிடிவி சிஸ்டம் கண்ட்ரோல் ரூமாக இருக்குமோ, ஒரு ஆள் இருக்கலாம் கைஸ், என்னன்னு தெரில. மேலே ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போயிடலாம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஸ்ட்ரீட்டு ரிச்சி ஸ்ட்ரீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல நிறைய நீங்கள் தேவையான பொருட்கள் வாங்கலாம். இது இந்த ஒரு இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமராவா. ஸோ சிசிடிவி கேமராக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கடை ஒன்று இருக்குது. இதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த தெருவுக்கு நேராக போயிட்டு வந்துடுவோம். சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் நின்றுட்டு இருப்பாங்க கைஸ், நின்றுட்டு மொபைல் சர்வீஸா அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. டிஸ்பிளேவை தொங்க விட்டுருக்காங்க பார்த்தீங்களா, நம்ம அந்த லைட்ஸ்லாம் தொங்க விடுற மாதிரி டிஸ்பிளேவை கயிறு போட்டு கட்டி தொங்க விட்டுட்டு இருக்காங்க கைஸ். ஓகே, சைடில் இங்கே பார்த்தீங்களா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கடை தான். ஸோ இந்த ஒரு பில்டிங் மேலே ஏறும், லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா செட் பண்ணி வச்சுருக்காங்க. வெளியே ஸ்பீக்கர் பாக்ஸ் பார்த்தீங்களா கைஸ், எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீக்கர் பாக்ஸு இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்க அதெல்லாம் பார்க்கலாம். ஏர்பாட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா போட் ஏர்பாட்ஸ். நான் இந்த ஏர்பாட்ஸ் ஆகலாம் 500 கைஸ், இந்த ஒரு போட் ஏர்பாட்ஸ். ஓகே, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. இந்த ஒரு இடத்துக்குள்ளே போவோம் கைஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. ஓகே, இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் உள்ளே போவோம். வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த டிஜிட்டலாக டிஸ்பிளே ஒன்று ஓடிட்டு இருக்குது. ஸோ கலர் எல்இடி லைட் போட்டு, இங்கேயும் டிவி ரிமோட் ஏசி ரிமோட், ஸோ அதெல்லாம் இருக்கும் போல். இந்த ஒரு இடத்துல நம்ம ஃபோன் கடைங்களா, ஆமாம் அதெல்லாம் இருக்குது. சைடில் சின்ன சின்ன ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் விற்கிற போல் இருக்கும் போல். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இது அங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ளே ஸ்டேஷன், ஸோ அதெல்லாம் கேமிங் ஆக்சசரிஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு இடம். நம்ம அப்படியே வெளியே போவோம். நம்ம வந்துட்டோம் கைஸ் வெளியே. இந்த ஒரு இடம் தான் கைஸ், இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்பிளே மாற்றினேன். ஆமாம் கரெக்ட், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த ஒரு இடத்துக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைங்களாக இருக்கும். நம்ம அந்த ஃபோன் ரிப்பேர் பண்ணுற கடை, லேப்டாப் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ரிப்பேர் பண்ணுற கடை இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள்லாம் வந்து பார்த்திங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் போய்ட்டுருக்கு. ஓகே,
இந்த ஒரு இடம்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ரிச்சி ஸ்ட்ரீட்டில். நீங்கள் அந்த தெருவு மட்டும் தான் பார்த்துருப்பீங்க. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஸோ ஓகே கைஸ், அடுத்து வேறு ஒரு இடத்துக்கு போவோம். கைஸ், ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த மொபைலுக்கு மட்டும் இல்லை கைஸ், லேப்டாப்புக்குமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கடை தான். வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த லேப்டாப்பில் கூட சர்வீஸ் அதெல்லாம் கூட பண்ணுவாங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன ஒரு சண்டை போயிட்டு இருக்குது போல். ஓகே, ரெண்டு பேரும் கத்திட்டு இருக்காங்க கைஸ். சரி ஓகே, நம்ம போவோம். நிறைய இங்கே சம்பவம்லாம் நடக்கும் போல். ஓகே, தர்பூசணி கடை பார்த்தீங்களா கைஸ், வெயிலுக்கு நல்லா இதமாக இருக்குங்க கைஸ். இந்த மாதிரியான தர்பூசணியும் கொஞ்சம் நல்லா ஹெல்த்து தான் உடம்புக்கு. ஓகே, நம்ம அந்த ஒரு தெருவுக்கிட்டேயும் வந்துட்டோங்க கைஸ். தெருவில் ரோடு. ஸோ அந்த ரோட்டு வழியாக தான் நான் வந்தேன். வந்துட்டு அங்கே பைக்கை விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக இந்த ஒரு தெருவுக்கு வந்துட்டு இருக்கேன். ஓகே கைஸ், ஓவராலாக ரிச்சி ஸ்ட்ரீட் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம இன்னும் இந்த சைடில் போவோம். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் இருக்கும், சின்ன சின்ன காம்ப்ளெக்ஸ். ஸோ அதுக்குள்ளே நம்ம போவோம். அதுக்குள்ளே போனோன்னா நீங்கள் பார்க்குறது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஒரு சின்ன இது மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி சின்ன ஒரு வழி மாதிரி தான் இருக்குது. இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடைகள்லாம் இருக்கும். ஓகே, ஆனால் நம்ம அங்கே போகிறதில்ல. நான் போகலாமா என்னன்னு தெரியல. ஸோ அதனால் நம்ம தெரியாத இடத்துல போவோம்னா ஓரளவுக்கு மெயினாக இருக்கிற இடத்துல மட்டுமே நம்ம போவோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் சிப் அதில் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே சர்வீஸ் பண்ணுவாங்களாம். நீங்கள் இதுக்குள்ளே வந்தீங்கனாலே தெரியும் கைஸ், எந்தெந்த இடத்துல என்னென்ன ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நிற்பாங்க, உங்களை அப்படியே கூட்டிகிட்டே போயிடுவாங்க கூடவே கூட. இங்கே தான் கைஸ் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு சண்டை நடந்துச்சு, பார்த்தா அதுக்குள்ளே எல்லாம் கலைஞ்சி போயிட்டு இருக்காங்க. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெயினான தெருன்னு கூட சொல்லலாம் ரிச்சி ஸ்ட்ரீட்டில். ஸோ அடுத்து நம்ம வேறு ஒரு தெரு, அந்த தெருவுக்கு அப்படியே நம்ம நேராக போவோம் வாங்க. கைஸ், நம்ம வண்டி பார்த்திங்கன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து ஸோ இங்கே விட்டுட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம போக போகிறோம். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ரிச்சி ஸ்ட்ரீட்டு முடியல, ஒரு தெருவு தான் நான் காட்டியிருப்பேன். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறைய தெருவு போயிட்டு இருக்குது. ஸோ இதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஊர் மாதிரி தான் வச்சுருக்கோம். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா எலக்ட்ரிக் பொருட்கள் வாங்கிறதுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம சின்ன இந்த ஒரு தெருக்குள்ளே போயிட்டு வந்துருக்கோம். ஓகே, இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா லேப்டாப் சர்வீஸாக. ஸோ ஆமாம், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்பீக்கர் பாக்ஸில் கூட இருக்குது பாருங்கள். வெறும் பாக்ஸ் மட்டும்தான் இருக்குது. உள்ளே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வாங்கி செட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பிரியாணி கடை. ஓகே, இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது. வெளியே வந்து பார்த்திங்களா தண்ணி குடிக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. நல்லா பரபரப்பாக போயிட்டு இருக்குது பாருங்கள் கைஸ். ஓகே, இதுக்குள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா போகலாம் போல். நம்ம நேராக போவோம். எல்இடி எல்சிடி டிவி சர்வீஸ், டிவியும் சர்வீஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா கைஸ். அதே மாதிரி நீங்கள் இங்கே வந்து எதனா பொருள் எல்லாம் மாற்றுறீங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1க்கு 2 3 வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய டூப்ளிகேட் பொருட்கள் போட்டு உங்களை ஏமாற்றுறதுக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரிச்சி ஸ்ட்ரீட்டில் இன்னொரு தெரு. இந்த தெரு வழியாக நம்ம போகலை. ஸோ நம்ம போயிட்டு வந்துடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறுகலான தெருன்னு தாங்க சொல்லணும். அப்படியே இந்த 2 தெரு தான் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான தெரு. ஸோ ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்டை கனெக்ட் பண்ணும், அதனால தான். ஓகே, இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போனீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஊரே வந்துடுங்க. ஆமாம், ஸோ நம்ம போவோம். சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பைக் விட்டுட்டு இருக்காங்க. ஓகே, வரத்துக்கு இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு தெருவே நீங்கள் பார்க்கலாம். சரி வந்து பார்த்திங்கன்னா கடைங்க போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க இருக்காங்க. சைடெலாம் வந்து பார்த்திங்கன்னா வீடு நல்லா இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே தர போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ சைடில் வீடுலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த குடிசை வீடு மாதிரி தான் இருக்குது. ஓகே, சைட்லேயே இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு தெரு தான். ஓகே கேஸ், நம்ம வந்து ரிச்சி ஸ்ட்ரீட்டுக்கு, ஸோ ரிச்சி ஸ்ட்ரீட்டை மட்டும் வீடியோ எடுப்போம். ஸோ அவங்களெல்லாம் வேணால் போய் டிஸ்டர்ப் பண்ணுவோன்னா நம்ம போவோம். காய்ஸ், வெயில் வந்து பார்த்திங்கன்னா சரியான வெயில் கேஸ். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 12 மணி. ஸோ 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டயர்டாகிடுச்சின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த சைடு தான் போகணும். நம்ம இந்த சைடு போயிட்டு நம்ம ரைட் சைடு போய் இன்னும் அந்த தெருவில் பார்க்கல. ஸோ நம்ம போவோம். பார்த்தீங்களா கைஸ், டிவி வாங்கிட்டு அவங்க கிளம்புறாங்க பைக்கில். ஓகே, இந்தமாரி வந்து பார்த்திங்கன்னா சீப்பாகவும் கிடைக்கும். சீப்பாக கிடைக்கும் போது நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் நீங்கள் வாங்கிட்டு 1க்கு 2 3 வாட்டி நீங்கள் இங்கேயே செக் பண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் லாங்கில் இருந்து வந்து வாங்கலாம். ஸோ திடீர்னு ஒர்க் ஆகலன்னா உங்களால் வரக்கூட முடியாது. அந்த ஒரு பிரச்சனை இருக்குது இங்கே. பார்த்தீங்களா, குறுகலான ஏரியா. எப்படி போகிறாங்க பாருங்கள். ஓகே, வந்துட்டாங்க.
வெளியே நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு தெருவை நான் பார்த்து முடிக்கல. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஷர்ட்டுங்களை விற்கிறாங்க. அவர்கிட்ட கேட்கலாமா ஷர்ட்லாம் எவ்வளோன்னு? அண்ணா லைக்ரா ஷர்ட்டெல்லாம் இருக்குதுண்ணா. லைக்ராலாம் இல்லை, லைக்ராலாம் இல்லையாங்க. அப்போனா சட்டை கடைன்னு தெரில, லைக்ராலாம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா கைஸ் நிறைய வந்து பார்த்திங்கன்னா கடைங்க தான் இருக்குது சுற்றி. இங்கே பாட்டு போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இந்த பாட்டெல்லாம் கேட்டாங்கன்னா கிளைம் பண்ணிவிடுவாங்க கைஸ், கிளைம். ஸோ ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அடுத்த தெரு. ஸோ அடுத்த தெருன்னு சொல்ல முடியாது, அடுத்த ஒரு ரோட்டை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு தெருன்னு தான் சொல்லணும். சைடில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோனில் 500 ரூபாவாம், ப்ளூடூத் நெக் பேடு 300 ரூபாவாம். ஸோ ஸ்மார்ட் வாட்ச் எல்லாமே 400 ரூபாவாம். ஓகே, அவ்வளோ சீப்பாக கிடைக்குதுன்னா நீங்கள் அப்போ பார்த்துங்க எந்த அளவுக்கு அது குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. இந்த மாதிரி தாங்க இங்கே கொஞ்சம் பார்த்து வாங்கலாம். ஸோ டிஸ்பிளேவும் ஒரு சில டிஸ்பிளேவும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீப்பாகவும் கிடைக்கும் நமக்கு. இந்த சைடில் ஒரு தெரு போதில்லை கைஸ். ஸோ அந்த தெருவை பார்த்து முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ரிச் ஸ்ட்ரீட்டே இவ்வளோ தான் சொல்லணும். ஒரு 4-5 தெருவு சேர்ந்துட்டா ரிச் ஸ்ட்ரீட்டு. ஸோ இந்த ஒரு தெரு மட்டும் தான் பேலன்ஸ். இதையும் நம்ம பார்ப்போம். எதிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா பானிபூரி கடையே பஞ்சமே இல்லை சென்னையில். ஸோ ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா தள்ளுவண்டியில் போட்டு விற்றுன்னு வருவாங்க. இப்போலாம் அங்கங்கே கடையே போட்டுட்டாங்க கைஸ். ஓகே, இங்கே பார்த்தீங்களா தலைவன். இந்த ஒரு தெருவில் கம்மி தான் கைஸ் கூட்டம், பரவாயில்ல. டாக்ஸ் இருக்குது இங்கே. இந்த இடம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸரிஸா. ஆமாம், இது ஒரு பெரிய பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா வீடு மாதிரி தானே இருக்குது. ஸோ இது மொத்தமும் வந்து பார்த்திங்கன்னா கடை தான். மேலே வரைக்கும் பார்த்திங்கன்னா கடைங்க தான். ஸோ யாரும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இல்லை, ரெண்ட்டுக்கு இல்லை, அவ்வளோதான். ஓகே, இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜர் கடை, ஃபோன் கேஸ் கடை. ஸ்ட்ரைட்டாக நம்ம போவோம். கீழே வந்து பார்த்திங்களா தண்ணி தேங்கிட்டு இருக்குது. தண்ணியை தாண்டி நம்ம போவோம். இந்த ஒரு தெருவில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமும் கம்மின்னு தாங்க சொல்லணும். ஸோ ஆளுங்களும் இல்லை அந்தளவுக்கு. நம்ம அப்படியே நேராக போவோம். காலி இடம் ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா கைஸ். நீங்கள் யாராச்சும் இருக்கிறீங்கன்னா இந்த காலி இடத்த வாங்கி ரெடி பண்ணி பில்டிங் மட்டும் இங்கே கட்டினீங்கன்னா நல்ல உங்களுக்கு லாபம் கைஸ். சொல்ல போனோன்னா டிவி ஒரு எடுத்துகிட்டு போகிறாரு. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தெரு முனையிலே வந்துட்டோம். ஸோ அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ரோடு தான். ஓகே கைஸ் ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா ரிச் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே இப்படி தான் கைஸ் இருக்கும். ஒரு 4-5 தெரு சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா ரிச் ஸ்ட்ரீட்டுன்னு கூட சொல்லலாம். சரிக்கிடுச்சு கைஸ். இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில். ஸோ நான் பேசிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சறுக்கிடுச்சு. தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டை மாதிரி இருந்தது. ஸோ அந்த கட்டை மேலே காலை வச்சு கீழே விழுந்துட்டு இருப்பேன். ஓகே, நம்ம விழலை. ஸோ ரிச் ஸ்ட்ரீட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சு.